ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தானே. அந்த மாதிரி நானும் சேர்த்து வச்சிட்ருக்கேன். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். அதனால எனக்கு என்ன லாபம்னு கூட தெரியாது. இது வந்துட்டு எப்போவாச்சும் அரசாங்கத்தால் காயின் கண்காட்சி நடத்தப்பட்டது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப லாபமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இல்லை, எனக்கு பிடிச்சிருச்சா என்னென்னு எனக்கே தெரியல. நான் இதை ரொம்ப நாளாக வந்து நான் அந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், காயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சின்னம் இது சின்னம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த முத்திரைகள்லாம். அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பாருங்கள். பார்க்கலாமா? வாங்க. ஓகே, இதுதான் ஃபைனலாக என்னோடய கலெக்ஷன். பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோடய கலெக்ஷன் ஃபஸ்ட் டைம் எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நான் தேடுறேன் பாருங்கள். அந்த காயின் எங்கே போச்சு? இது என்ன இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இந்த காயினை நான் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உண்மையாலுமே வந்து எப்படி சொல்கிறது, இந்த கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட ஒரு வேளை நிறையா பேர் வச்சுருக்கலாம். ஆனால் வியந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு காயின் ஷேவிங் வந்து எதில் தொடங்குச்சுன்னா, இருங்க, கிடச்சிருச்சு. இது பாருங்களேன், என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங் இந்த காயின் வந்து இதில் தான் தொடங்குச்சு. இது வந்து என் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இந்த எதுக்கு இந்த 50 காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இதில் என்னோடய பர்த்டேவோட டேட் இருக்குது, அதனால நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அப்போது வந்து நான் அந்த பர்த்டேவோட டேட் பார்க்கல, இந்த சின்னத்தை தான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போது எல்லா காயினும் உங்களுக்கு நான் ஸ்டடியாக எடுத்து வச்சு காட்டுறேன், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வந்து துர்க்கை அம்மன் காயின், ஓகேவா. அப்புறம் அண்ணாவில் வந்து 2 காயின் இருக்குது பாருங்கள். அண்ணாவிலே 3 காயின் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த நம்ம காந்தி வந்து பாத யாத்திரை போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் இவரெலாம் எனக்கு நிஜமாக சொல்கிறேன், யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய காயின் இருக்குது. ஔவையா, இவங்க யார், இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கே தெரியாது உண்மையுமே. பாருங்க, இது வந்து காந்திக்கு முன்னாடி யாருன்னு தெரியல எனக்கு, சாரி. பாருங்க, நான் ரொம்ப அந்த காயின்லேயே வந்து எப்படி ஒரு வியப்போடு பார்த்த காயின் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் இந்த காயின் வந்து நான் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். இன்னும் இப்படி காயின் இருக்கா அப்படின்னுட்டு. பாருங்கள், அப்புறம் இது வந்து கன்னியாகுமரி, திருவள்ளுவர். டைகர் காயின் எல்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் இந்த காயின் பாருங்கள், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இவங்க மம்மின்னு தான் நினைக்கிறேன். இந்த காயின்லாம் வச்சுருக்கலாமா என்னவோ தெரியல, எனக்கு பயமாக இருக்குங்க இந்த காயின் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கலெக்ஷனெல்லாம் எனக்கு பிடிக்குமே, அதனால வச்சுருக்கேன். பாருங்கள்,
இதை பார்த்துட்டு இந்த காயினெல்லாம் வைக்கக்கூடாது அது இதுன்னு எதுன்னு சொல்லிடாதீங்க, நான் பயந்துருவேன். பைக்கிறதா இருந்தால் இவ்வளோ நாள் வச்சுருப்பேன். நாங்கள் சும்மா உருட்டினேன், பைக்கெலாம் மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நம்ம மனசில் ஒரு தைரியம் இருந்தால் அது எதுவும் பண்ணாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க. ஓகே, இந்த காயினெல்லாம் பார்த்துட்டிங்களா? எறும்பே, காயின் கலெக்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இவ்வளோதாங்க என்னோடய சேவிங்க. நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி காயின் சேவ் பண்ணுறது பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக வருங்காலத்தில் காயின் கண்காட்சி நடந்ததுன்னா அங்கே நம்ம சந்திப்போம். பாய், டாட்டா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.